அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் வி.என். ஜானகி அம்மாள் அவர்கள் நடிப்பில் பெரும் மதிப்பிற்குரிய பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்கள் திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்ற திரைப்படம். 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கினார். ராமநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தார். பி.எஸ். கோவிந்தன் அவர்கள், வி.என். ஜானகி அம்மாள் அவர்கள், சாமிநாதன் அவர்கள், காளி ரத்தினம் அவர்கள் உட்பட பலர் நடித்தனர் இந்த திரைப்படத்தில். 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்தின் கதை: தீய எண்ணம் கொண்ட மந்திரவாதி ஒருவர் யாகம் செய்து பூதகணத்தை அழைப்பார். பூதகணமும் அவர் முன் தோன்றுவார். அவரிடம் அந்த மந்திரவாதி நினைத்ததை அடையும் வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்பார். அதற்கு பூதகணம், அந்த வரத்தை நீ அடைய வேண்டும் என்றால் 1000 மனிதர்களின் தலையை கொண்டு யாகம் செய்தால்தான் அந்த வரத்தை நீ அடைய முடியும் என்பார். அதை கேட்ட அந்த மந்திரவாதி, 1000 தலைகளுக்கு நான் எங்கே போவது என்று பூதகணத்திடம் கேட்பார். அதற்கான வழியையும் பூதகணம் அந்த மந்திரவாதியிடம் கூறும். ஆதித்தபுரி என்ற நாட்டின் இளவரசி அபூர்வ சிந்தாமணி என்பவள் மிகவும் அழகானவள். நீ அவளை கொண்டு உன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள் என்று பூதகணம் அந்த மந்திரவாதியிடம் கூறும். ஆதித்தபுரி நாட்டின் இளவரசி அபூர்வ சிந்தாமணி மிகவும் திறமை வாய்ந்தவர். அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உடையவர் அவர். அதை பயன்படுத்தி அந்த மந்திரவாதி ஆசிரியராக அரண்மனைக்குள் நுழைவார். இந்த நிலையில் அபூர்வ சிந்தாமணியின் தாய்மாமன் அபூர்வ சிந்தாமணியின் மீது விருப்பம் கொண்டு அவளை திருமணம் செய்வதற்காக அவளின் சம்மதத்தை கேட்பார். இதை அபூர்வ சிந்தாமணி அந்த மந்திரவாதியிடம் தெரிவித்து அவளுடைய ஆலோசனையை கேட்பாள். அதற்கு அந்த மந்திரவாதி, நீ வரும் உன் தாய்மாமனிடம் 3 கேள்விகளை கேள். அந்த கேள்விகளுக்கு அவன் விடை சொல்லிவிட்டால் அவனை நீ திருமணம் செய்து கொள். இல்லை என்றால் நீ அவனுடைய தலையை வெட்டிவிடு என்பான். அதன்படியே அபூர்வ சிந்தாமணியும் அவளுடைய தாய்மாமனுக்கு அந்த கேள்விகளுக்கு விடை தெரியாததால் அவனுடைய தலையை வெட்டி விடுவாள். அதன் பிறகு அபூர்வ சிந்தாமணியின் அழகை கேள்விப்பட்டு பக்கத்து நாட்டு இளவரசர்கள் அந்த போட்டியில் கலந்து கொள்ள வருவார்கள். இப்படியே 999 பேரின் தலைகளை இளவரசி அபூர்வ சிந்தாமணி வெட்டி விடுவாள். அப்போது ஆதித்தபுரி நாட்டிற்கு அருகில் உள்ள ஒரு நாட்டின் இளவரசன் மெய்யழகன் என்பவன் அந்த போட்டியில் தன்னுடைய 6 சகோதரர்களையும் இழந்து விடுவான். பின் தன்னுடைய 6 சகோதரர்களும் அந்த போட்டியில் இறந்ததை அறிந்து ஆதித்தபுரிக்கு வருகிறான் மெய்யழகன். அப்போது அபூர்வ சிந்தாமணியின் தோழியான செங்கமலத்தை சந்திக்கிறான் மெய்யழகன். அவர்கள் இருவரும் காதல் கொள்கிறார்கள். மெய்யழகனுக்காக செங்கமலம் எதையும் செய்ய தயாராகி விடுகிறாள். அதன் பின்பு மெய்யழகன் வந்த நோக்கத்தை அறிந்து கொண்ட செங்கமலம் அபூர்வ சிந்தாமணியிடம் சென்று அந்த 3 கேள்விக்கான பதில் என்ன என்று கேட்கிறாள். அதற்கு அபூர்வ சிந்தாமணியும், அந்த 3 கேள்விக்கான பதில் எனக்கே தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட இந்த 3 ஊர்களுக்கு சென்றால் அதற்கான பதிலை தெரிந்து கொள்ளலாம் என்று அந்த மந்திரவாதி கூறியிருப்பதாக சொல்கிறாள். அதன்படியே இளவரசன் மெய்யழகன் அந்த 3 ஊர்களான மதிவதனாபுரம், சம்பங்கிபுரம், நதிசீலபுரம் ஆகிய ஊர்களுக்கு செல்கிறான். அங்கு பல தடைகளை கடந்து இளவரசன் மெய்யழகன் அந்த 3 கேள்விக்கான பதில்களையும் தெரிந்து கொள்கிறான். அதோடு இளவரசன் மெய்யழகன் அந்த 3 கேள்விகளுக்கான பதிலுக்கு உரியவர்களையும் தன்னுடன் அழைத்துக் கொண்டு வருகிறான். அந்த 3 நாடுகளை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு காலத்தில் அந்த மந்திரவாதியால் பாதிக்கப்பட்டவர்கள். மெய்யழகனுடன் அரண்மனைக்கு வந்த அந்த 3 நாட்டை சேர்ந்தவர்களில் ஒரு நாட்டினுடைய மன்னன் தன்னுடைய வாளை எடுத்து அந்த மந்திரவாதியின் தலையை வெட்டி விடுகிறான். அதாவது 1000வது தலையாக அந்த மந்திரவாதியின் தலையே வெட்டப்படுகிறது. அதற்கு பின் அந்த 3 நாடுகளை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் மந்திர நீரின் மூலம் அந்த போட்டியில் இறந்த 999 பேரின் உயிரையும் மீட்டு தருகிறார்கள். அதன் பிறகு இளவரசன் மெய்யழகன் அபூர்வ சிந்தாமணியிடம்
அவளுடைய தாய் மாமனையே திருமணம் செய்து கொள்ளும்படி அவளுக்கு அறிவுரை சொல்கிறான். அதன்படியே அபூர்வ சிந்தாமணியும் அவளுடைய தாய் மாமனையே திருமணம் செய்து கொள்கிறாள். அதன் பிறகு மெய்யழகனும் செங்கமலனும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். பழங்காலத்தில் கடிதத்தை லிகிதம் என்று கூறுவார்கள். அது போன்ற பழைய சொற்கள் பல இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றன. சிந்தாமணியாக வரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் வி.என். ஜானகி அம்மாள் அவர்கள் இந்த திரைப்படத்தில் தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அவருடைய தோழி செங்கமலமாக வரும் வரலட்சுமி அம்மா அவர்களும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதற்கு முன் பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து வந்த எம். மாதுரி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அவளுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். அதிலும் அவள் ஆண் வேடத்தில் வரும் காட்சிகளில் அற்புதமாக நடித்திருப்பார். இளவரசன் மெய்யழகனின் நண்பனாக வரும் காளி எம். ரத்தினம் அவர்கள் நகைச்சுவை கலந்த தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார். பெண் கதாபாத்திரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து விறுவிறுப்பு கொஞ்சமும் குறையாத திரைப்படம் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படமாகும். 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி திரைப்படத்திற்கு பெரும் மதிப்பிற்குரிய பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்கள் திரைக்கதை, வசனம், பாடல்களை எழுதினார். இந்த படத்தினுடைய வெற்றி அன்றைக்கு இருந்த சுயமரியாதை வட்டாரத்தினரிடையே மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியதாம். இதிகாசங்கள், புராணங்களை முழுமையாக எதிர்க்கும் பாரதிதாசன் இது போன்ற திரைப்படங்களில் வேலை செய்யலாமா என்று எதிர்ப்பு குரல் எழுப்பினார்களாம். அதற்கு பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்கள் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கை பெற்று வரும் திரைப்பட துறையில் ஒரு புதிய யுக்தியை ஏற்படுத்தியுள்ளேன். பிராணநாதா, சுவாமி, சகியே, தவ சிரேஷ்டரே போன்ற சொற்களை நீக்கி அழகு தமிழில் அத்தான், தோழி, குருவே என்று அழைக்க வைத்துள்ளேன். அசுரர்களாக காட்டப்பட்டவர்களை தமிழ் அறிந்தவர்களாக, திரட்ட சிந்தனை உடையவர்களாக காட்டியுள்ளேன். சினிமா துறையில் என்னுடைய இந்த தொடக்க காலத்தில் என்னால் இதைத்தான் செய்ய முடியும். இனி வரும் காலங்களில் இன்னும் முன்னேறி முற்போக்கு கருத்துக்களுக்கு சிறப்பான இடத்தை பெற்று தருவேன். தேவையில்லாமல் என்னை யாரும் தவறாக புரிந்து கொண்டு எதிர்க்க வேண்டாம், போய் வேற வேலையை பாருங்கள் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் சினிமா பிரவேச நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது.